ஸோ இந்த படம் கண்டிப்பா தேட்டருக்கு வரணும். யாரு நீ பிரைவேசில பாத்துக்கோ, என்ன வேணா பாத்துக்கோ, அது உன்னோட இஷ்டம். அது விட்டானுங்க, நம்ம ஒன்றும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து எவனை நம்புறதுன்னே தெரியல. கூட இருக்கிறவனே விட்டான்னு சொல்றானுங்க. ஸோ யாரை நம்புறது, கூட இருக்கிறவனே குளிப்பறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தளபதி சார் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கத்தி பேர்ல நடக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க இந்த விஷயம். தமிழ் ராகேஷ் மாதிரி ஏதோ ஒரு சைட்ல வந்து நாங்க வந்து தியேட்டர்ல வெளியிட்ட உடனே தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நீ பண்றதே வந்து ஃப்ராடு தானடா இதான் சொல்லிடுற போறேன். எத்திக்ஸா ஒரு படத்தையும் நீ வந்து போடக்கூடாது. ரைட்ஸ் வாங்கியா போட்டுட்டு இருக்க நீ போடுறதே டோட்டல் தப்பு. அதுல வந்து நான் எத்திக்கலா வந்து தியேட்டர்ல என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் ஜனநாயகனை வந்து ஏற்றி விடுறாங்க. வருத்தமா தான் இருக்கு. ஜனநாயகன் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்து அந்த படத்துக்கு ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டியது, என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்க. இது அப்பட்டமா தெரியுது. விஜய் சாரை பார்த்து பயந்துட்டானுங்க. பொலிட்டிக்கல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாருமே பயந்துட்டானுங்க. யாரா இவன் மக்களை வச்சுட்டு இவ்வளோ ஒரு மாஸ் காட்டுறான், எங்க போனாலும் அவன் ஓட்டுக்கு இந்த கேம்பெயினிங்கெல்லாம் காசு கொடுத்து 250 ரூபா 300 ரூபாய் நானே பார்த்தேன். அதுக்கெல்லாம் போறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. காசே கொடுக்கல. ஒரு மனுஷனுக்கு ஒத்த ரூபாய் செலவு பண்ணல. ஆனா அவருக்காக செலவு பண்ணி எல்லாம் வராங்க. துபாயில, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, யுனைடெட் ஸ்டேட், எல்லா இடத்துல இருந்து ஓட்டு போறதுக்காக 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிக்கெட்டை போட்டு இங்க ஊருக்கு வராங்க. போன எலெக்ஷன்ல எல்லாம் இந்த அளவுக்கு ஓட்டு போடல. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டே ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? உண்மை, அன்பு. சோ ஒரே ஹோப்பு விஜய் சார் தான் அப்படின்னு இருக்கிறப்போ மக்கள், அதாவது என்னதான் நீங்க நினைச்சாலும் மக்கள் கிட்ட நீங்க பொய்யே சொல்ல முடியாதுங்க. மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. கிளியரா தெரிஞ்சிருச்சு விஜய் சார் மேல இருக்கிற அன்பு. இப்படி பண்ணிட்டாங்கன்னா இது தப்பு தான். ஸோ இந்த படம் கண்டிப்பா தேட்டருக்கு வரணும். யாரு நீ பிரைவேசில பாத்துக்கோ, என்ன வேணா பாத்துக்கோ, அது உன்னோட இஷ்டம். அது விட்டானுங்க, நம்ம ஒன்றும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து எவனை நம்புறதுன்னே தெரியல. கூட இருக்கிறவனே விட்டான்னு சொல்றானுங்க. ஸோ யாரை நம்புறது, கூட இருக்கிறவனே குளிப்பறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தளபதி சார் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கத்தி பேர்ல நடக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க இந்த விஷயத்த. மக்கள் நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஜனநாயகன் வரப்போ கண்டிப்பா இதே தியேட்டர்ல நாங்க வந்து கொண்டாடுவோம். கண்டிப்பா நான் கொண்டாடுவோம். அந்த படத்தை நான் இப்போ வரைக்கும் நாங்க சின்ன பிட்டு கூட நாங்க பார்க்கல. ஏன்னா தியேட்டர்ல பார்க்கணும். எங்க தளபதியை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவோம். அது நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லை அதெல்லாம் கிடையாது. தளபதியை நாங்க ரசிக்கிறோம், புரியுதுங்களா? ஆனா லீக் பண்ணது தப்பு. இந்த மாதிரி தப்பா டாக்ஸிக்கா ஊர்ல இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லதில்ல, மக்களுக்கும் நல்லதில்ல, சினிமா ரசிகர்களுக்கும் நல்லதில்ல. நாளைக்கு எவனுமே தியேட்டர் பக்கம் வரமாட்டான். தியேட்டர் ரன் பண்ண முடியாது, யாருக்குமே வருமானம் கிடைக்காது. ரொம்ப சினிமா வந்து ரொம்ப லாஸ்ல போயிடும். எங்களை மாதிரி ஆட்கள்லாம், சினிமா விரும்பிகள்லாம் வந்து வெக்ஸ் ஆயிடுவோம், வேற ஃபீல்டுக்கு மாறிடுவோம். ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடாதீங்க. சினிமாவை ஆரோக்கியமா பண்ணுங்க. ஆமா ப்ரோ, அவர் பொலிட்டிக்கல் அப்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் பொலிட்டிக்கலுக்கு வர போறேன்னு அப்பவே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ரஜினி சார் வந்து விஜயகாந்த் சார் குதிச்சிட்டாரு, வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார்ல மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஏமாந்துட்டாரு. அவங்க ஏமாத்திட்டாங்க. கூட வந்து நிறைய பேர் சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கட்சியே ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இப்போ அவங்க போயிட்டு காசுக்காக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க துரந்தர் பிரேமலதா மேடம் வந்து அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரே ஹோப்பு விஜய் சார் தான். ஏன்னா ரஜினி சாரும் 96ல இருந்து வரேன்னு சொன்னாரு. அவரால் வர முடியல. ஏன்னா அவர் ஒரு கன்னடக்காரரு. அதை தாண்டி அவரு ஸ்டெப் எடுக்கல. இதோ வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. இப்ப அவரு சம்பாரிச்சுட்டா இருக்காரு. அவரு படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரசிகர்களை ஏமாத்துறாங்க. ஆனா கமல் சாரும் வந்தாரு. இப்ப அவரும் விலை போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ விஜய் சார் தான் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா நின்று எதிர்த்து பேசுறாருங்க. ஒரு தலைவர் நமக்காக எதிர்த்து பேசுறப்ப மக்களே வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ இவங்க என்ன பண்ண போறாங்க நம்மளன்னு. ஒரு தலைவர் எதிர்த்து பேசுறாருல, நமக்காக நிக்கிறாருல, அவ்வளவு செலவு விட்டுட்டு அவர் நினைச்சிருந்தா இதே படத்தை விட்டுட்டு இந்த படத்துல நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஒரு 500-600 கோடி 1000 கோடி கிட்ட வந்திருக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டு ஃபாரின்ல எங்கேயோ இருக்கலாம். எதுக்குங்க மக்களுக்காக வந்து செய்யணும்? இறங்கி வந்து எதுங்க நிக்கணும்? தனியா எதுங்க? எல்லாருக்கும் அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, கஷ்டப்படுறவங்க. கவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இறந்தாரு தெரியுமா, அவங்க சித்திக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சோ அப்படின்னு இருக்கிறப்போ 234 தொழில் தனியா நிக்கிறாரு, மக்களுக்காக நிக்கிறாரு. வேற ஹோப்பு யாருமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான். கண்டிப்பா என்னோட ஓட்டு வந்து விஜய் சாருக்கு தான். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நியாயம் கண்டிப்பா ஜெயிக்கும். மக்கள் மறுமலர்ச்சி கண்டிப்பா வெடிக்கும். இது வந்து ஜனநாயகனான நாங்க மக்கள் வந்து செய்யற ஒரு கடமையா நான் பாக்குறேன். இந்த வாட்டி எலெக்ஷன்ல வந்து அதிக போலிங் இருக்கு, இல்லாத அளவுக்கு அதிக போலிங் நடக்கும்.
அப்படி புரியல எனக்கு. போலிங் வந்து எப்பவுமே கம்மியா தான் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? 75% ஓட் போலிங். அப்படின்னா என்ன? 100% இருக்காங்கன்னா 73% அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வந்து 90% அந்த மாதிரி போலிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா பாண்டிச்சேரியிலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 90 மேல ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இப்ப எல்லாருமே ஓட்டு போட விரும்புவாங்க. அதாவது குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்களே லாலிபாப் உங்களோட இதுல சொல்றேன்னா லாலிபாப் சாப்பிடுற குழந்தைங்க தான் இப்ப அரசியல் பேசுதுங்க. லாலிபாப்ஸ் சாப்பிடுற குழந்தைக்கு அரசியல் நாலேஜ் இருக்கு. நான்லாம் இருக்கிறப்ப அரசியல் நாலேஜே தெரியாது. நான் 4-5 தடவை ஓட்டு போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? டிஎம்கேக்கு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கேன், நான் விஜயகாந்த் சாருக்கு போட்டிருக்கேன், இப்பதான் வந்து விஜய் சாருக்கு போடுறேன். அப்படின்னு இருக்கிறப்போ லாலிபாப் சாப்பிட்றவங்களாம் சும்மா கிடையாது. புரியுதுங்களா? விஜய் சாரும் லாலிபாப் சாப்பிடுறாரு, நாங்களும் லாலிபாப் சாப்பிடுறோம். குழந்தைக்கு நாலேஜ் இருக்கு. தாத்தா போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுந்து, அப்பா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது அவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கு அதை பார்க்கும்போது. அப்பா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன விரும்புது? உண்மையை விரும்புது. குழந்தைங்களுக்கே தெரியுது இது ஒரு அராஜக ஆட்சி, அட்டூழியம் பண்ற ஆட்சின்றது குழந்தைக்கு தெரியுது. அந்த நாலேஜ் யார் கொடுத்தது? விஜய் சார். விஜய் சார் தான் பொலிட்டிக்கல் நாலேஜ் கொண்டு வந்தது. அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பா நிறைய ஓட்டு விடும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் 5 வயசுக்கு மேல ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எக்கச்சக்க ஓட்டு விடும். நாடே வந்து ஸ்தம்பிச்சிடும். எப்படா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஓட்டுது? கண்டிப்பா ஒரு தீர்ப்பு நாள் நடக்கும். தளபதி கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு. இதே ஜனநாயகன் படத்தை நாங்க தியேட்டர்ல முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு போட்டு கொண்டாடுவோம். ஜனநாயகன் படத்துக்கு மேல எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பரா வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு படம் திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம பார்த்த ஒரு அதிகாரி அவருக்கு ஆக்சுவலா ரிலீஸ் அந்த பார்த்த அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இல்லையான்னு சொல்லணும். அவரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து முடியாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாரு. ரிலீஸ் டேட் சூப்பரான ஒரு டேட் மிஸ் ஆகுது. பொங்கல் டைம்ல வந்து வந்திருந்தா வேற எதுவும் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ், தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட ஒரு படமா வந்திருக்கும். படம் எப்படி இருக்கிறத தாண்டி அட்லீஸ்ட் அந்த ஓப்பனிங் வந்து வேற ரேஞ்சில் கிடைச்சிருக்கும் அந்த படத்துக்கு. இப்போ அதை தாண்டி வந்து லேட்டாக வரும்போது சரி என்னதான் வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தா கூட கண்டிப்பா பொங்கல்ல கிடைச்ச ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா இந்த படத்துக்கு கிடைக்காது. அது வந்து டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மைனஸ். இப்போ நானும் திடீர்னு அந்த படத்தை வர லீக் பண்ணி விட்டாங்க. இது எங்கேருந்து லீக் ஆச்சு, ஏது லீக் ஆச்சு, ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்றாங்க. பட் என்னன்னா லீக் பண்ணவங்கள்ட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க வந்து எத்தனையோ பேரோட வாழ்வாதாரத்தை வந்து நீங்க வந்து கெடுக்குறீங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு விஜய்க்கு அகேன்ஸ்டா பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் விஜயை தாண்டி இந்த படத்துல அத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அங்க நடிச்ச எல்லாருக்குமே வந்து அடுத்த படம் கிடைக்கும், ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு அடுத்த படம் கிடைக்கும், டைரக்டர் கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசர் பாவம் அவர் வந்து எவ்வளவு 300-400 கோடி கிட்ட அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கணும். அவர் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டு அந்த அதுவும் ஒரு பெரிய இஷ்யூல வந்து மாட்டிட்டு நிற்கிறாரு. 400 கோடியெல்லாம் சாதாரண ஒரு பணமாங்க. நம்ம ஒரு படம் தேட்டருக்கு வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பார்க்கறதுக்கு அது நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸுங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம். 400 கோடி ஒருத்தர் உள்ள போட்டுட்டு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பாருங்க. அவரு சொந்த பணமும் சரி, கடன் வாங்கின பணமும் சரி, சும்மா பேங்க்ல இருந்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கோடிக்கணக்கில் வந்துட்டு இருக்கும். அவ்வளோ வந்து பணம் வந்து வேஸ்ட் ஆகுது. இது வந்து எல்லா சைட்லயும் அடி வாங்குதுன்னா அடிஷனலா வந்து லீக்கும் ஆகி வந்து அடி வாங்குறது வந்து அது இன்னொருத்தர் வந்து மனசாட்சியே இல்லைங்க. இதை போயிட்டு இதுல போய் போட்டு விட்ருக்கீங்க, கேபிள் டிவியில போட்டு விட்ருக்கீங்க. இன்னொருத்தர் என்னன்னா இது என்ன இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சைட்ல வந்து நாங்கள் வந்து தியேட்டர்ல வெளியிட்ட உடனே தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். டேய் நீ பண்றதே வந்து ஃப்ராடு தானடா, இதான் சொல்லிடுற பாரு. எத்திக்ஸா ஒரு படத்தையும் நீ வந்து போடக்கூடாது. ரைட்ஸ் வாங்கியா போட்டுட்டு இருக்க நீ போடுறதே டோட்டல் தப்பு. அதுல வந்து நான் எத்திக்கலா வந்து தியேட்டர்ல என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் என்ன வந்து ஏற்றி விடுறாங்க. எல்லாமே என்னன்னு ஒன்றும் புரியலங்க. ஏன்னா டோட்டலா வந்து எனக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பண்ற தூரம். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸுக்கு வந்து தியேட்டரே ஒரு டையிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு. இன்னைக்கு எத்தனை தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பொதுவாக தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து முக்கியமான இடத்துல தான் இருக்கும். பெரிய ஒரு மெயின் ரோட்டில் இருக்கும், நிறைய ஜனங்க கூடக்கூடிய இடத்துல இருக்கும். அங்கேருந்து காசு வரலன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஷாப்பிங் மாலாக மாறுது. ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டி விட்டா கூட அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி காசு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய தேட்டர்ஸ் இடிச்சு மாற்றிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற ரன்னிங் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில படம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஒன்று இருக்கும், வண்டி பார்க்கிங் டோக்கன், உள்ளே வாங்குற ஸ்நாக்ஸு, ஒரு கும்பலில் வந்து ரெகுலராக வரும்போது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களுக்கு என்ன ஒரு கலெக்ஷன் வந்து ஒரு தேட்டர் ரன் பண்ண முடியுமோ அந்த விஷயம் வந்து ஒரு வாரத்தில் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஒரு ரஜினி, அஜித், விஜய் இவங்க படம் வந்து வரும்போது தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஏற்கனவே அதில் வந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் ஒரு அஜித் சாருக்கு படம் எதுவுமே கமிட் ஆகல. ஒரு விஜய் சார் இது விட்டுட்டு போறாங்கிறாரு, ரஜினி சார் ஒரு ஆள் தான் இருக்காரு.
ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகம்ங்கிறது அத்தனை பேருக்கு வந்து ஒரு லைஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறும் ப்ரொடியூசர் லாஸ் கிடையாது, இது மாதிரி டோட்டல் இண்டஸ்ட்ரியல் லாஸு, ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். ஏன்னா ஒரு 33 வருஷமா உங்களுக்கு விஜய் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 33 வருஷமா ஒருத்தர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹீரோவாக தாக்கு பிடிச்சி நிற்கிறாருன்னா, அவர் யார் வேணால் ஹெல்ப் பண்ணி போட்டுங்க, அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணி தான் வந்தார் நீங்கள் சொல்லுவீங்க, 1008 விஷயம் சொல்லுவீங்க. பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சில்ல. மற்ற ஆளுங்க எத்தனை பேர் இப்போ ஒரு நடிகர் பிரசாந்த் கூட வந்தால் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்தார், விஜயோட பெரிய ஆளாக இருந்தார் ஒரு 90s. ஜீன்ஸ் படம்லாம் வரும்போது விஜய் படங்கள் வந்து அந்தளவுக்கு இருக்காது, பிரசாந்த் படம் அந்தளவுக்கு இருக்கும். பட் அவரே இடையில எடுத்த ஒரு 2-3 டிசிஷன்னால டவுன் போய்ட்டுரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு பாக்யராஜ் சாரோட பையனாலே வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆக முடியல. ஸோ ஒரு விஜய் வந்து ஹீரோனா ஜஸ்ட் எஸ்எஸ்சி மாற்றம் கிடையாது, அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை தாண்டி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காருங்க. ஒரு ஷூட்டிங் வந்து நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் தொடர்ந்து காலைல ரெடியாகி ஒரு 7:30 8 o'clock நீங்கள் ஸ்பாட் போவீங்க, 9 மணி ஷாட் வச்சாகணும், திடீர்னு 6 மணி ஷாட் வைப்பாங்க, திடீர்னு ஃபுல் நைட் ஷூட் வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை அட்டென்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து தக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசு வரைக்கும் ஒரு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜனநாயகனை வந்து லீக் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு. இது மாத்திரம் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஜனநாயகனுக்கு நடந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். உங்களுக்கு விஜய் பிடிக்கலங்கிறது 2வது விஷயங்க. ஒரு மனுஷனா அவரை பாருங்க, கண்டிப்பாக இது பண்ணது மிகப்பெரிய தவறு. இது விஜயை மாத்திரம் இல்லை, டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு செய்த ஒரு துரோகம் தான். நான் இன்னும் பார்க்கல தெளிவா. எத்திக்கலா அது கண்டிப்பாக யார் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். நிறைய பேர் விஜய் சைட்லேருந்தே பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸ்க்காக அப்படின்னாங்க. விஜய் பண்ணிட்டாரு, விஜய் சைட்லேருந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட வந்துட்டு 500 கோடி நான் கொடுத்துறேன் லீக் பண்ணுன்னு அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ யார் பண்ணாங்கன்றது கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் எந்த கட்சியோட ஐடிவிங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னு. அது யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் தலைவா. ஏன்னா அது ஒரு படம்ன்றது காசு முதலீடெல்லாம் தறி ஏகப்பட்ட பேரோட உழைப்பு. அந்த வகையில் அது பண்ணியிருக்கவே கூடாது. மோரோவர் அதையும் பண்ணிட்டு அவர் அரசியலுக்காக ஒரு பச்சாதாபத்தை சிம்பத்திக்காக பண்ணாருன்னா அதெல்லாம் வேலைக்கு அது ஆல்ரெடி அவருக்கு எவ்வளோ கூட்டு வருதுன்னு தெரியும். ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, அவரால் இதை புல் பண்ண முடியுமா முடியாதுன்றது இன்னும் ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து 10 நாளில் ரிசல்ட் வந்துடும். இப்போ இந்த படத்தை விட்டு இந்த சிம்பத்தில் தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாருமே கரெக்டாக தெரிவிச்சிருக்காங்க. உடனே கேட்பாங்க அவர் ஒன்றுமே வாயை திறக்கலையே அப்படின்னு. அவர் வாயை திறந்தாலும் இதை சொல்ல தான் போகிறாங்க, வாயை திறக்கலாம் நல்லதான் சொல்ல தான் போகிறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ யார் பண்ணாங்கன்றதையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எந்த சைட்லேருந்து வந்திருக்குன்னு ஆப்வியஸ்லி அது தப்பு தான். புரியல. கண்டிப்பாக வாங்க தெளிவா. என்ன சொல்கிறேனே, நீங்கள் இது தலைவாக்கம் இது நடந்துச்சு. படம் ஒரு வாரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியும். அப்போ அவரோட கடைசி படம்னா அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட புல் இருக்குன்னு தெரியும். இந்த படம் எப்படி என்னெல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் படம் வரும்போது கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக இந்த வருஷத்தோட ரெக்கார்ட் வைக்கும். கண்டிப்பா தப்பு தான். இது தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு தான். இந்த ஒரு படத்தை நம்பி இப்போ இது என்ன ஏப்ரல் மாசம் இது வரைக்கும் எத்தனை படங்கள் வந்திருக்கு, எத்தனை படங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சின்ன சின்ன படங்கள் ஒரு 4-5 படங்களை தவிர சினிமா தேட்டர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து காலியா இருக்கு. இன்னைக்கு வாரம் வருது, அடுத்த நாளைக்கே எவ்வளவு காலியா இருக்குன்னு தெரியாது. பட் அப்பேற்பட்ட மக்களை உள்ள கொண்டு வரைக்க ஒரு படம் தான் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி லீக் பண்ணிட்டு அவங்களோட கையில கை வைக்கிறதுனால அவருக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். நட்டம் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேட்டருக்காரங்க தான். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப வருத்தமான விஷயம். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே ஒரே ஒரு மனுஷனை எதிர்க்கிறதுக்காக ஒட்டுமொத்தவரோட உழைப்பையும் இது பண்ணது ரொம்ப 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 கேவலமான செயல் நினைக்கிறேன். இதுலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 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 மனுஷன் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாரும் சொல்றாங்களே 3 வருஷம் கட்சி அப்படின்ட்டு, 30 வருஷமா வளர்ந்ததோட வன்மம் தான் ஜனநாயகம் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் என்னோடது. அவங்க எவ்வளவுதான் ரிலீஸ் பண்ணாலும் இன்னைக்கும் சினிமாவை நேசிக்கிற யாரும் அதை வந்து கண்டிப்பா திருப்பி தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமா கொண்டாடுவாங்க. ரொம்ப 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 இது எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ டெக்னீஷியன், இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஒரு படத்தை இவ்வளோ ஈஸியா லீக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப வருத்தமா இருக்கு.